அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடுபிடித்து வரக்கூடிய நிலையில டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி எடுக்க எலான் மஸ்க் திட்டமிட்டிருந்தாரு. இத தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஆடியோ வடிவில் கேட்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அதிகமா பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்க தேர்தல் களத்தை குறித்து தேடக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது. நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலை எதிர்நோக்கி உலக நாடுகள் ஆர்வத்தோட காத்திருக்காங்க. ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு போட்டிக்கான களம் தயாராக இருக்கு. இரண்டு கட்சிகளுமே அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இப்போ பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கு. வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி கமலா ஹாரிஸ், டொனால்ட் ட்ரம்ப் இடையில நேரடி விவாதம் நடைபெற போகுது. இந்த சூழல்ல அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபரான எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல ஸ்பேசஸ் மூலம் பேட்டி எடுக்க திட்டமிட்டிருந்தாரு. இது ஒரு ஆடியோ சேவை அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸ் வலைத்தள வாசிகள் ஆடியோ வடிவ உரையாடல்ல லைவ்ல ஜாயின் பண்ணி இந்த கருத்துக்களை கேட்க முடியும்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் ட்ரம்போட பேட்டி எடுக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில திடீர்னு இணைய வழியில DDoS தாக்குதல் அப்படின்னு நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது குறிப்பிட்ட சர்வர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை நோக்கி இடைவிடாம குறிவைத்து சம்பந்தமே இல்லாத தகவல்களை அனுப்புவது, இதனால இணைய சேவை பாதிக்கப்படும் சொல்லப்படுது. அந்த சர்வரை பயன்படுத்தக்கூடிய வலைத்தளங்கள் எல்லாமே முடங்கிடும். இப்படியான சூழல் தான் எலான் மஸ்கினுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துக்கும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இத சைபர் கிரைம் குற்றம் அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில எக்ஸ் வலைதள பக்கம் சரியா வேலை செய்யாத காரணத்தினால ட்ரம்ப் பேட்டிய ஆன்லைன் ஆடியோவா பயனாளர்களால கேட்க முடியல. அதனால இப்போ குறைந்த எண்ணிக்கையில மட்டும்தான் பயனாளர்கள் கலந்துக்க முடியும். அதுக்கு பிறகு இந்த பேட்டிய ஒரு உரையாடலா பதிவேற்றம் செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த பேட்டியை நீங்க எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அது அப்லோடும் செய்யப்பட்டிருக்கு. இரவு 8 மணிக்கு தொடங்குவதாக இருந்த இன்டர்வியூ பிரச்சனைகளை சரி செய்யும் முயற்சியால 8:45 அந்த மணி அளவுல தொடங்கி இருக்கு. எப்படியோ ஒரு வழியா பேட்டி நிறைவு பெற்றிருக்கு. இந்த பேட்டியில ட்ரம்ப் பேசிய சில விஷயங்களும் பெரிதும் கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது பென்சில்வேனியாவில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் அகதிகள் மீள்குடியேற்ற நிலைப்பாடு தான். நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதெல்லாம் கமலா ஹாரிஸ் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. பொய்யான தகவல்களையும் அவங்க அதை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சட்டவிரோத அகதிகள் இடம்பெயர்வு அப்படிங்கிறது உலகின் பல்வேறு நாடுகள்ல அதிகரித்திருக்கு. ஆப்பிரிக்கா, ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள்ல 50 முதல் 60 மில்லியன் பேர் அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அதனால நாம மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. ஜோ பைடன் மாதிரியான ஒரு மோசமான அமெரிக்க அதிபரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் விவகாரம், இது எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி எதையுமே செய்யல அப்படின்னு ஜோ பைடன் மீதான விமர்சனத்தையும் அந்த நேர்காணல்ல தெரிவிச்சிருக்காரு. இந்த நேர்காணல் இப்போ எலான் மஸ்கினுடைய ட்விட்டர் பேஜ்லயும் நம்ம அவைலபிளா இருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்க தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில எலான் மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இடையேயான இந்த உரையாடலும் பெரும் கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு.